மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உங்களுக்கு தெளிவாக பதில் சொன்ன பிறகும் மீண்டும் மீண்டும் நீங்கள் சொல்வது திராவிட முன்னேற்ற கழகம் இதற்கு எதிராக இருப்பது போல காட்டுவதற்காக என்றுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் வன்னியர் சமூகத்திற்கு என்ன செய்திருக்கிறது என்பது அனைவரும் அறிந்தது. முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்தபோதுதான் அந்த 20% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது. 20% இடஒதுக்கீடு கொடுத்த தலைவர் கலைஞரை அந்த சமூகத்திற்கு எதிரானவர் போல் சித்தரிப்பதையே பாமக தொடர்ந்து செய்து வருகிறது. ஆனால் இந்த இடஒதுக்கீடு போராட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடந்தபோது காக்கைக்குருவி போல் சுட்டுக் கொன்றது யார் என்பதை மறந்துவிட்டு அவர்களோடு கூட்டணி அமைத்தீர்கள். இப்போ கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது தேர்தல் நாள் அறிவிக்கென்று உள்கையாக பேசிக்கொண்டு அந்த 10% இடஒதுக்கீடை அறிவிக்க செய்து நீங்கள் உங்கள் கூட்டணியை அறிவித்தீர்கள். அந்த 10% அறவேக்கட்டத்தனமாக அவசர கூடத்தில் அள்ளி தெளிக்கப்பட்டது உங்களுக்கும் தெரியும். அது நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. நிராகரித்த பிறகும் நீங்கள் அவர்கள் செய்தது போல சொல்லிதான் தேர்தலை சந்தித்திருக்கிறீர்கள், பிறகு சந்தித்தீர்கள். ஆனால் 20% கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எதிரியாக காட்டினீர்கள். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த 10% கொடுத்த அதிமுகவையும் கைவிட்டு விட்டீர்கள். எந்த சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறதோ அந்த பாரதிய ஜனதாவோடு கைகோர்த்திருக்கிறீர்கள். சமூக நீதியை ஒட்டுமொத்தமாக நிராகரிக்கின்ற பாஜகவை இன்றைக்கும் தமிழகத்தில் தூக்கி பிடிக்கிறவர்கள் நீங்களாகத்தான் இருக்கிறீர்கள். எப்படி ஒரே நேரத்தில் இத்தனை விதமாக பேச முடிகிறது என்பது விந்தையாக இருக்கிறது. இப்பொழுது நீ பேசினா நான் உள் விஷயத்தை நிறைய பேச வேண்டியது. நான் பேசினா நான் வாயை திறந்த அசிங்கமாய் பல உண்மைகளை பேச வேண்டியது. இந்த இடஒதுக்கீடுக்கு வேண்டாம் என்ன சொன்னார் என்பதை நான் சொன்னால் மிகப்பெரிய அசிங்கமாய். ஒரு கட்டத்தில் நான் சொல்றேன், இதை அமல்படுத்த முடியாது. நீங்கள் வைக்கிற கோரிக்கையின்படி நான் அமல்படுத்த முடியாது. செய்தால் நீதிமன்றத்திலே இது ரத்தாகிவிடும், செல்லாது என்று நான் சொன்னேன். அதற்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, போனா போட்டோம், நீ அறிவி. அப்ப என்ன அர்த்தம்? உண்மையிலே உனக்கு அந்த சமுதாய மக்களுக்கு அந்த 10.5 வர வேண்டும் எண்ணம் கிடையாது. நீங்க கேட்டீங்க, அது ஒரு முத்தாய்ப்பா. அதாவது ஒன்றிய அரசுலேருந்து அந்த கூட்டணியிலேருந்து பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வர தயாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்க முன்னிறுத்திருந்தீங்க. இப்ப அவங்க அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. 15% உள் இட ஒதுக்கீடு தரதா நீங்க சொல்லுங்க, நிபந்தனையற்ற ஆதரவு தருகின்றோம் திமுகவுக்கு, ஒரு சீட்டு கூட வேண்டாம் அப்படிங்கிறத அவர் அன்புமணி டிமாண்டாவே வச்சிருக்கிறார். இதெல்லாம் வார்த்தை ஜாலங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி எப்படி அவங்க கூட்டணிக்காக அந்த ஒரு நாடகத்தை எடப்பாடி பழனிசாமி ஆடும்போது இவங்க ஒத்துழைத்தார்களோ, ஓட்டர் உடைக்காக தான் அதை செய்தார்கள். அப்ப 10.5 தான் இப்ப 15க்கு எப்படி திடீர்னு போறாங்க? முதல்ல இதுவே ஒரு அவங்களுடைய அடிப்படைக்கே குத்தகமா இருக்கு. ஏன் இந்த 15க்கு போனாங்கன்னா, நான் சட்டமன்றத்தில் வைத்த வாதத்தின் காரணமாக தான் இப்ப அவங்க தடுமாறி போய் 15க்கு போயிருக்காங்க. இந்த 20% வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு எப்படி வன்னியர்களுக்கு தென் மாவட்டங்களுக்கு போகும்போது முக்குளத்தோருக்கு எல்லோருக்கும் பயன்படுதுங்கிறத நான் விளக்கமா சொன்னதுனால தான் இப்ப புதுசா 15ன்னு வந்திருக்காங்க. அது அப்புறம் பேசுவோம். முதல்ல பாஜகவை விட்டு வெளியே வந்தால் இந்த சட்டத்தை நிறைவேற்ற தயாரா அப்படின்னு அவர் கேட்டுக்காரு. அந்த கூட்டணியில இருக்கீங்க, நீங்க அவங்களை நிர்பந்தம் செய்து தமிழ்நாட்டில் இது செய்தால்தான் சரியாக இருக்கும், பாஜகவுக்கே இது ஒரு வாய்ப்பா இருக்கும், செய்யுங்கன்னு சொல்ல முடியுதா? அவங்களால முடியலையே. இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு என்ன சட்ட ரீதியான பிரச்சனை இருக்குங்கிறத விட்டுட்டு திருப்பி சட்டத்தை நிறைவேற்றுகிறார். உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? தரவுகள் வேண்டும்னு சொல்லியிருக்கு. அந்த தரவுகளை திரட்டுறதை விட்டுட்டு திடீர்னு இப்படி சட்டம் கொண்டு வான்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? இப்படி அவர்களுக்கு வன்னிய சமூகத்து இளைஞர்களை உணர்ச்சியை தூண்டுற மாதிரி பேசி தங்கள் பக்கம் பின்னிறுத்திக் கொள்கின்ற வேலையை கடந்த பல ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதும் அதையே செய்ய முயல்கிறார்கள். இந்த 10.5 இப்ப 15க்கு ஏன் போனாங்கிறத முதல்ல அவங்க விளக்க சொல்றோம், மற்றதுக்கு அவங்க நம்ம விளக்க சொல்லலாம்.